தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை வீரர்களுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் இந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 நாட்கள் நடைபெற்று இன்றுடன் முடிவடைகிறது. இதில் தீயணைப்புத் துறை வீரர்களுக்கு துறை சார்ந்த விளையாட்டுப் போட்டிகளான தீயை வேகமாக அணைப்பது, காயமடைந்தவர்களை விரைவாக மீட்பது, ஏணியில் ஏறி கயிறு மூலமாக வேகமாக இறங்குவது மற்றும் அணிப்பயிற்சி ஆகியவை அடங்கும். மேலும் தனித்திறன் வெளிப்படுத்தும் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் இணைந்து ஓர் அணியாக விளையாடியது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தேனி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் என்று 8 அணிகள் விளையாடினார்கள். அதில் நமது திருநெல்வேலி ஒருங்கிணைந்த தென்காசி மாவட்ட வீரர்கள் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி வாகை சூடி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார்கள். மண்டல விளையாட்டுப் போட்டிகளை துணை இயக்குனர் மதுரை மண்டலம் திரு ராஜேஷ் கண்ணன் மற்றும் திருநெல்வேலி மண்டல துணை இயக்குனர் திரு சரவணபாபு ஆகியோர் தலைமையேற்று நடத்தினார்கள். மற்றும் அனைத்து மாவட்ட அலுவலர்கள், உதவி மாவட்ட அலுவலர்கள், நிலைய அலுவலர்கள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட அலுவலர்கள் திரு வினோத் மற்றும் திருமதி பானுப்பிரியா அவர்கள் நமது மாவட்ட அணியை தலைமை தாங்கி வழிநடத்தினார்கள். நாங்குநேரி நிலையம், ராஜா மற்றும் சங்கரன்கோவில் நிலைய அலுவலர் திரு கருப்பையா ஆகியோர் அணி தலைவர்களாக செயல்பட்டு வெற்றி வாகை சூட வழிவகுத்தனர். 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 30 வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். அனைத்து போட்டிகளிலும் பரிசுகள், பதக்கங்களை பெற்ற வீரர்களை அனைவரும் பாராட்டி வருகின்றனர்.